நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ பெர்மனன்ட் டிஷ்யூஸை பற்றி. ஸோ திசுக்கள் வந்து ரெண்டு விதமாக பிரியுதுன்னு போன வீடியோவில் படித்தோம். அது ஆக்கு திசுக்கள் மற்றும் நிலைத்த திசுக்கள். நம்ம ஆக்கு திசுக்கள் the meristematic tissues we have already studied. Now you are going to study about the permanent tissue. நிலைத்த திசுக்களை பற்றி நாம் இப்போ படிக்க போகிறோம். The permanent tissues அல்லது நிலைத்த திசுக்கள் they originate or develop from the apical meristem. Apical meristem அல்லது நுனி ஆக்கு திசுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த நிலைத்த திசுக்கள் நுனி ஆக்கு திசுவிலிருந்து உருவாக்கப்பட்ட செல்கள். இவை நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ அவற்றினுடைய பகுபடும் தன்மையை இழந்து விடுகின்றன. ஸோ the permanent tissues they originate from the apical meristem. They temporarily or permanently they lose their dividing capacity. So these cells are called permanent tissues. நிலைத்த திசுக்கள். இவ்வாறு நுனி ஆக்கு திசுவிலிருந்து உருவாகி தன்னுடைய பகுபடும் தன்மையை இழந்த அந்த செல்கள் நிலைத்த திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நிலைத்த திசுக்கள் இரண்டு வகைப்படும். நிலைத்த திசுக்கள் இரண்டு வகைப்படும். எளிய திசுக்கள், எளிய திசு, இன்னொன்று கூட்டு திசு. ஒன்று எளிய திசு, இன்னொன்று கூட்டு திசு. எளிய திசு பார்த்தீங்கன்னா பல விதமாக இருக்கு, பல வகைகள் இருக்கு எளிய திசுல. எளிய திசு அல்லது சிம்பிள் டிஷ்யூஸ், சிம்பிள் டிஷ்யூ. கூட்டு திசுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. See, simple tissues now group of cells which are identical in their structure and function. So அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் ஒத்து காணப்படக்கூடிய செல்கள் தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எளிய திசு. Group of cells which are resemble, they are same in their structure as well as in their function. So அவை தான் simple tissue அல்லது எளிய திசு என்று அழைக்கப்படுகிறது. இந்த எளிய திசுக்கள் மூன்று வகைப்படும். இந்த எளிய திசுக்கள் மூன்று வகைப்படும். parenchyma, collenchyma, sclerenchyma. தமிழ்லையும் இதனுடைய வார்த்தைகள் இதேதான். ஸோ எளிய திசுக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. parenchyma, collenchyma, sclerenchyma. ஸோ முதல்ல நாம படிக்க போறது parenchyma. ஒரு தாவரத்தின் அனைத்து பாகங்களிலும் அதிகமாக காணக்கூடிய ஒரே திசு இந்த parenchyma திசு. சரியா? எல்லா பாகங்களிலும் அதிகமாக காணப்படக்கூடிய திசு தான் இந்த parenchyma திசு. ஓகேயா? அப்புறமா இந்த திசுக்கள் மெல்லிய செல் சுவரை உடையவை, செல்லுலோசினால் ஆனவை, அவை மீளும் தன்மையுடையதாக காணப்படும். இந்த parenchyma செல்கள் பல வடிவங்கள் இருக்கு. கோள வடிவமா இருக்கலாம், நீள் வடிவமா இருக்கலாம், நீண்ட வடிவமா இருக்கலாம், கரம் ஆர்ம்டு கரங்களை உடையதாக இருக்கலாம், கரம் போன்ற அமைப்பை உடையதாக இருக்கலாம், நட்சத்திர வடிவில் இருக்கலாம். இப்படி பல வடிவங்கள்ல. ஸோ பலகோண வடிவத்தில் இருக்கலாம், கோள வடிவத்தில் இருக்கலாம், செவ்வக வடிவத்தில் இருக்கலாம். சரியா? நீண்ட கோல் போன்று இருக்கலாம், இல்லைன்னா என்னது ஆர்ம்டாக இருக்கலாம். சரியா? நீட்சி அடைந்த பகுதிகளாக அவை காணப்படலாம். இனி இந்த parenchyma செல்லுக்கு உள்ளால காற்று நிரம்பி இருக்கலாம், நீர் நிரம்பி இருக்கலாம், கழிவுப் பொருட்கள் நிரம்பி இருக்கலாம். So inside the parenchyma cells you may find air, water and ergastic substances. கழிவுப் பொருட்கள் நிறைந்து இருக்கலாம். ஸோ இது இருக்கிறதுனால அந்த செல்கள் விறைப்பு தன்மையுடன் they give turgidity to the cell. விறைப்பு தன்மையோட நல்ல உப்பி இருக்கிறதற்கு அது உதவி புரிகிறது. சரியா? இனி they are the partial conductors of water. So partial conductors of water என்னது? They partially conduct water. சைலம் தான் வாட்டர் கண்டக்ட் பண்ணாலும் இந்த parenchyma செல்ஸும் ஓரளவு நீரை கடத்துவதற்கு partially conduct water. புரியுதா? ஸோ இந்த parenchyma செல்கள்
they also store food materials. They also store, உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஸ்டார்ச் கிரெயின்ஸ், நம்ம வந்து கார்டெக்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்டார்ச் கிரெயின், டேனின், ஃபீனால்ஸ், கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் சேமிச்சு வைக்கலாம். அதே மாதிரி அதே தான் இங்கே படிக்கிறோம். பேரன்கைமா செல்ஸ் அங்கே படிச்சது தான் இங்கே படிக்கிறோம். ஸோ பேரன்கைமா செல்ஸ் தே ஆல்சோ ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ், டேனின்ஸ், ஃபீனால்ஸ் இதெல்லாமே அது என்ன செய்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த பேரன்கைமா செல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸும் நிறைய டைப். ஸோ தே கிவ் ரிஜிடிட்டி டு த செல். சரியா? விரைப்புத்தன்மை கொடுக்குது. இன்னொன்று பாதி நீரை கடத்தக்கூடிய கூறுகளாக அதுவும் இருக்குது. இனி இந்த பேரன்கைமா செல்கள் பல வகைகளாக 5 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. பேரன்கைமா செல்கள் 5 வகைகளாக பிரிக்கப்படுது. உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அழகா வட்டமாக போட்டு நடுவில் பேரன்கைமா போட்டு அழகா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. பேரன்கைமா எளிய திசு, முதல் எளிய திசு பேரன்கைமா திசு. ஸோ பேரன்கைமா, இந்த பேரன்கைமா திசு முதல் வகை ஏரன்கைமா. ஏரன்கைமா காற்று பேரன்கைமா. சரியா? காற்று பேரன்கைமா. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீர்ல வாழக்கூடிய தாவரங்கள் அவை மிதக்குது, பாத்தீங்களா? மிதக்குது இல்லையா? ஸோ மிதக்கிறதுக்கு அது என்ன செய்கிறது? இந்த ஏரன்கைமா உதவி பெறுகிறது. இந்த செல்களை பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய செல்கள், பேரன்கைமா செல்கள் இப்படி இருக்கும். இந்த செல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காற்றறைகளுடன் இருக்கும். இதுதான் காற்றறை. அப்போ காற்றறைகள் இருக்கிறதுனால தே கிவ் buoyancy. சரியா? மிதப்பதற்கு அந்த சமநிலை அது கொடுக்குது. தே கிவ் buoyancy. தான் செல்கள் இடையிடையே என்ன இருக்குது பாருங்க, காற்றறைகள் இருக்கு, ஏர் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஸோ தே possess ஏர் ஸ்பேசஸ் இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். செல்களுக்கு இடையான இடைவெளியில நிறைய காற்றறைகள் இருக்கும். சரியா? அவை நீரில் மிதப்பதற்கு உதவி புரிகிறது. எடுத்துக்காட்டு நிம்ஃபையா ஹைட்ரில்லா. இதெல்லாம் நிம்ஃபையா ஹைட்ரில்லா. சரியா? அந்த எக்ஸாம்பிள் நிம்ஃபையா ஹைட்ரில்லா கொடுத்துருக்கு. அடுத்தது ஸ்டோரேஜ் பேரன்கைமா. ஸ்டோரேஜ் பேரன்கைமா. இந்த ஸ்டோரேஜ்னா சேமிப்பு பேரன்கைமா. சேமிப்பு. இந்த சேமிப்பு பேரன்கைமாவும் நாம வந்து அடிப்படை திசு தொகுப்புல நம்ம படிச்சோம். இந்த பேரன்கைமா செல்கள்ல ஸ்டார்ச் துகள்கள் இதெல்லாம் சேமித்து வைக்குது இல்லையா? இதுதான் சேமிப்பு பேரன்கைமா. They store food materials. They store food materials. The parenchyma cells which store food materials are called as storage parenchyma. parenchyma செல்களில் உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தால் அது சேமிப்பு parenchyma. பாருங்க, நம்ம கிழங்குகள் இருக்கு இல்லையா? வேர் கிழங்குகளும் இருக்கு, தண்டு கிழங்குகளும் இருக்கு. சரியா? ஸ்டெம் அண்ட் ரூட் டியூபர்ஸ், வேர் மற்றும் தண்டு கிழங்குகள் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லேட் parenchyma. ஸோ இந்த parenchyma செல்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆயிருக்கும். நிறைய ஃபுட் மெட்டீரியல், ஸ்டார்ச் கிரெயின் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? இதுதான் ஸ்டோரேஜ். ஸ்டெல்லேட் parenchyma. ஸ்டெல்லேட் parenchyma. ஸ்டெல்லேட் என்கிற வார்த்தை வந்தாலே நட்சத்திர வடிவ parenchyma. நட்சத்திர வடிவ parenchyma. சரியா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இப்படி நீங்க இப்படி போட்டு இங்க வந்து இப்படி இப்படி செல்ஸ் போடணும். நட்சத்திரம் போல செல்கள், நட்சத்திர வடிவில் செல்கள் காணப்படும். சரியா? நட்சத்திர வடிவ செல்கள் காணப்படும். இதுதான் ஸ்டெல்லேட் parenchyma. வாழை மற்றும் கேனாவினுடைய கல்வாழை வாழை இருக்குல்ல, இதனுடைய இலை காம்புகள்ல இது காணப்படும். சரியா? The stellate parenchyma, the parenchyma cells which are star shaped are called stellate parenchyma. You could see it in the petioles of cana and banana. So இந்த நட்சத்திர வடிவ parenchyma வந்து வடிவ நட்சத்திரம் அதிலே இருக்குது. வாழை மற்றும் கல்வாழையின் இலை காம்புகளில் இது காணப்படுகிறது. இனி fourth one chlorenchyma. chlorenchyma. chlorenchyma பசுங்கணிகமுடைய chloroplast. The parenchyma cells with chloroplast are called as chlorenchyma. நம்ம லீஃப்ல படிச்சோம். லீஃப்ல அப்பர் எபிடர்மிஸுக்கும் லோவர் எபிடர்மிஸுக்கும் இடையில என்ன இருக்கும்? மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். இந்த மீசோஃபில் செல்ஸ் பாத்தீங்கன்னா they are abundant with chloroplast. They are abundant with chloroplast. நிறைய chloroplast உள்ளால இருக்கும். சரியா?
ஸோ பசுங்கடிகங்களை உடைய இந்த பேரன்கைமா செல்கள் குளோரன்கைமா என்று அழைக்கப்படுகிறது. இவற்றினுடைய முக்கியமான பணி ஒளிச்சேர்க்கை. The parenchyma cells with chloroplast are called as chlorenchyma. Their main function is photosynthesis. So, பசுங்கடிகங்களை உடைய இந்த parenchyma செல்கள் குளோரன்கைமா செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றினுடைய முக்கியமான பணி ஒளிச்சேர்க்கை. The last one, fifth one is called prosenchyma. prosenchyma பொதுவாக இது பூஞ்சைகளில் எல்லாம் காணப்படும். இவை சற்று நீண்ட பேரன்கைமா செல்கள், சற்று நீண்ட பேரன்கைமா செல்கள், இப்படி நீண்ட பேரன்கைமா செல்கள் சற்று தடிப்பான செல்ஸ் வரை கொண்டு காணப்படும். இவை அதிக வலிமையை அளிக்கிறது, தாங்கு செல்களாக காணப்படுகிறது. they give mechanical strength to the plant. சரியா? ஸோ கொஞ்சம் elongated cells with pointed ends. they are slightly thick walled cells. பொதுவாக பேரன்கைமா வந்து ரொம்ப thin walled cells. இந்த prosenchyma வந்து they are slightly thick walled cells. They give mechanical support. So elongated with tapering pointed end and their cell wall is slightly thickened. So கொஞ்சம் தடித்த சுவரை உடைய நீண்ட கூர்மையான நுனிகளை உடைய இந்த பேரன்கைமா செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? prosenchyma என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இதுவும் 5 மார்க்ல டைப்ஸ் ஆஃப் பேரன்கைமான்னு உங்களுக்கு கேட்கலாம். தனித்தனியாக டிஃபைன் ஏரன்கைமா, ஸ்டோரேஜ் பேரன்கைமா, ஸ்டெல்லேட். அதர்வைஸ் they will ask is draw the structure of ஏரன்கைமா and mark the parts. Draw the structure of storage parenchyma and mark the parts. So they will ask like that. So cell wall, இது வந்து நம்ம செல் வால்னு மார்க் பண்ணுவோம். இது புரோட்டோபிளாசம், சரியா? தென் இங்கே வரும்போது இது செல் வால், இது ஸ்டார்ச் கிரெயின், இது வந்து என்னது ஏர் ஸ்பேசஸ், காற்று இடைவெளிகள். இங்கே வந்து இது ஸ்டார் ஷேப்டு, இது பசுங்கடிகம் செல் வால், இது வந்து என்னது prosenchyma elongated cells. சரியா? பொதுவாக உங்களுக்கு கேட்குறது ஏரன்கைமா கேட்பாங்க, இந்த ஸ்டோரேஜ் பேரன்கைமா கேட்பாங்க, குளோரன்கைமா கேட்பாங்க. சரியா? ஏரன்கைமா இது ரெண்டும் ரொம்ப கேட்க மாட்டாங்க பொதுவாக. ஸோ இதெல்லாம் தான் பேரன்கைமாவுடைய டைப்ஸ். ஸோ தீஸ் 5 are the different types of parenchyma. Let me once again give you the names. The parenchyma is classified into Arenchyma, storage parenchyma, stellate parenchyma, chlorenchyma and prosenchyma. For each and everything there are so many examples given in your book. You study it. Okay? Thank you.